இப்பொழுது நாம் மீன ராசிக்கான சித்திரை மாதத்து பலன்களை பற்றி பார்ப்போம். மீன ராசிக்கு ராசியிலே சுக்கிரன் புதன், 2 சூரியன், 3 செவ்வாய், 4 ராகு, 10 குரு சனி கேது. மீனராசியை பொறுத்தவரை இதுவரை 9ஆம் இடத்திலே இருந்து நற்பலன்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்பொழுது அதிசார பயிற்சி பெற்று 10ஆம் இடத்திற்கு வந்துள்ளார். ஆகவே ஏற்கனவே 10ஆம் இடத்தில் சனியும் கேதுவும் இருந்து மீனராசிக்காரர்களுக்கு பதவி சம்பந்தமாக சில பயத்தையும் மனஸ்லாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு இப்பொழுது 9ஆம் இடத்தில் நற்பலன்களை தந்து கொண்டிருந்த குருவும் 10ஆம் இடத்திற்கு செல்வதால் 10ஆம் இடத்தில் உள்ள குரு பதவியை கெடுப்பார் என்பதற்கேற்ப மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக சில இறக்கங்களை சந்திக்க வேண்டி வரும். உத்தியோகத்திற்கு பங்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் சில உத்தியோக மாற்றம் காணலாம். உத்தியோகம் பற்றிய பயம் அல்லது தொழில் பற்றிய பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். மனதில் ஏதோ ஒரு உத்தியோகம் சம்பந்தமான ஒரு கிளி அல்லது பயம், அச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அதை தவிர்க்க முடியாது. இந்த காலகட்டத்திலே கண் நோய்கள் ஏற்படலாம். 10ல் உள்ள குரு பிளஸ் சனி சேர்க்கை கண் நோய்களை ஏற்படுத்தும். 10ல் உள்ள சனி ஏற்கனவே உத்தியோகத்திற்கு பங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவே இந்த மாதங்களில் உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓயாத உழைப்பு குறைந்த வருவாயை கொடுக்கும். புத்தி தெளிவு குறைந்துவிடும். 2ல் உள்ள சூரியன் குடும்பத்தில் சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி குடும்ப அமைதியை கெடுப்பார். 4ல் உள்ள ராகு சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். சுகஸ்தானத்தில் உள்ள ராகு வண்டி வாகனம் சொத்து சுகம் சம்பந்தமாக சில சிக்கல்களை ஏற்படுத்துவார். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது, பிரயாணத்தின் பொழுதும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனால் சுகஸ்தானத்தில் உள்ள ராகு வண்டி சம்பந்தமான விபத்துக்களை ஏற்படுத்துவார். இப்பொழுது வருஷ கோள்கள் இப்போ மீனராசிக்கு அப்பொழுது என்னதான் ஆறுதல் என்றால் 3ல் இருக்கக்கூடிய செவ்வாய், லக்னத்தில் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கிரன் பொன் பொருள் சேர்க்கை ஆகியவற்றை கொடுத்து தனத்தை பெருக்குவார். முக ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துவார். முகத்தில் ஒரு பொலிவை கொடுப்பார். சந்தோஷங்களை அனுபவிக்க செய்வார். 3ல் உள்ள செவ்வாய் எதிரிகளை நாசம் செய்து சத்துருக்களை விரட்டி காரிய வெற்றியை ஏற்படுத்துவார். எடுத்த காரியம் வெற்றி பெறும். தொட்ட காரியமெல்லாம் துலங்கும் என்பார்கள். அது மாதிரி எடுத்த காரிய வெற்றி பெறுவதற்கு செவ்வாய் மிகவும் உதவுவார் மீனராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில். அத்தோடு மட்டுமல்லாமல் பொன் பொருள் சேர்க்கைக்கும் ராஜயோகத்தையும் தருவது. 3ஆம் யோகத்தில் உள்ள செவ்வாய் பொன் பொருள் சேர்க்கை ஆகியவற்றை கொடுத்து ராஜயோகத்தை கொடுக்கும். ஆக மீனராசிக்காரர்கள் இப்பொழுது பரிகாரம் செய்ய வேண்டிய 2 கிரகங்கள் சனியும் கேதுவும் மட்டுமே. ஏனென்றால் அடுத்த சனி பயிற்சி கேது பயிற்சி நடக்கும் வரை, ராகு கேது பயிற்சி நடக்கும் வரை 10ஆம் இடத்திலிருந்து அவர்கள் தொழில் ஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலிருந்து அவர்கள் தொல்லை கொடுப்பார்கள். ஆகவே இந்த 2 கிரகங்களுக்கும் பரிகாரம் செய்வது மிகவும் அவசியமானது. சனிக்கு ஏற்கனவே கூறியது போல காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். தனித்த சனியை வணங்கக்கூடாது. தனித்த சனிக்கு எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. கேதுவை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்திலிருந்து தொல்லை தரும் கேதுவின் கெடுபலங்கள் குறைய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட கேதுவினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும்.